ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிபி சம் குக்கிங். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு ஸ்டைலில் எப்படி இட்லி பொடி அரைக்கிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அப்புறம் 3 ஸ்பூன் தனியா, 50 கிராம் கடலைப்பருப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு சீரகம், 200 கிராம் வெள்ளை உளுத்தம் பருப்பு உடைக்காதது, ஒரு கட்டி பூண்டு, அப்புறம் 10 காஞ்ச மிளகா, ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் நம்ம எடுத்து வச்ச காஞ்ச மிளகாயை போட்டு இது லைட்டாக ப்ரௌன் ஆனதும் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே வானலில் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ இது லைட்டாக வறுபட்டதும் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஆனதும் எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு கட்டி பூண்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பொடி நல்லாயிருக்கும். நீங்கள் தோல் உரித்து சேர்த்துக்கலாம், உரிக்காமலும் சேர்த்துக்கலாம், உங்கள் இஷ்டம். இதில் 1 ஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்துட்டு இதோடய சேர்த்து வறுத்துக்கோங்க. இது லைட்டாக வறுப்பட்டதும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம 200 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்தோம்ல, அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இதிலே நம்ம எடுத்து வச்ச பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. எதையுமே கருக்க விட்டுறாதீங்க, பொடி நல்லா இருக்காது அப்புறம். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச தனியாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க, கருக்க விட்டுற வேண்டாம். இதிலேயே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டா எப்பவுமே பொடி ரொம்ப மணமாக இருக்கும், அதனால் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு தடவை கலந்துக்கோங்க. இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைச்சிக்க வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பொடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சூடான இட்லி கூட சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜிபி சம் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.